ஒரு கூட்டத்தில ஆபிரகாம் லிங்கன் பேசும்போது, அந்த இடத்துல இருந்த ஒருத்தரு, அவர அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தில, "நீ ஒரு செருப்பு தேய்க்கிற தொழிலாளியோட மகன். நீ ஒரு செருப்பு தொழிலாளி, தைக்கிற தொழிலாளின்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டோன்னே, இது உங்க அப்பா தைச்ச செருப்புன்னு சொல்லிட்டு அவருடைய செருப்ப எடுத்து காமிச்சாராம். உடனே இவரு சொன்னாராம், "நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்க அப்பா வந்து எவ்வளோ ஒரு உண்மையுள்ள ஒரு செருப்பு தேய்க்கிறவரா இருந்தாருன்னா, இவ்ளோ நாள் உழைக்கிற அளவுக்கு செருப்பு தைச்சு குடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையா அவரு சொன்னாராம், "எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த நாட்ட ஆளவும் தெரியும்" அப்படின்னாராம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, "தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்." நம்மளுடைய வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா, நம்ம இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் சீக்கிரமா மாறும். யாரும் நம்மள வீழ்த்துறதுக்கோ, இல்ல நம்மள வந்து அடக்குறதுக்கோ எத்தன வார்த்தைகள சொன்னாலும், நம்ம உண்மையா இருந்தோம்னா, நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா, கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிற உயர்ந்த இடங்கள நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். காட் பிளெஸ் யூ.